இல்ல பிரதமர் அவர்களுடைய தமிழக வருகையில டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள் இவங்க 3 பேரையும் அமர வச்சு சமாதானப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பு மாதிரிலாம் இருக்கு பிரதமர் அப்படின்னு. ஈடுபடவே மாட்டாருங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டாரு. அவர் உங்ககிட்ட காது குடுத்தே கேட்க மாட்டாரு இந்த பாலிடிக்ஸ. பொக்கே குடுத்தா வாங்கிப்பாரு. ஹவ் ஆர் யூனா, ஹவ் ஆர் எஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பார். இவங்க ஏதாவது கடிதம் குடுத்தா வாங்கி வச்சுப்பாரு. வாங்கி அமித்ஷா கிட்ட குடுத்துருவாரு அவ்வளவுதான். இதெல்லாம் கவனிக்க வேண்டியது அமித்ஷா தான். அமித்ஷாட்ட போய் சொல்லுவார். அவருக்கு எடப்பாடிக்கு தெரியாத சாரி மோடிக்கு தெரியாத விஷயம் கிடையாது. எடப்பாடி யாருன்றது அவருக்கு தெரியும். எடப்பாடி பண்ற வேலைகள் என்னன்னு தெரியாது அவருக்கு. பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்க? என்டிஏ மீட்டிங்ல பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்துருந்தீங்கல்ல. அப்புறம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணீங்க? அண்ணாமலை பழிய போட்டு விலைக்கு போனீங்கல்ல. அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தயாரினீங்க. இப்போ மறுபடியும் நீங்க பாஜகவோட சேர்ந்துருக்கீங்க. பாஜகவோட சேர்ந்துருக்கும் போது அவங்க கொடுக்குற குடைச்சல் தாங்க முடியாம நாங்கள் ஆட்சியில் பங்கு என்டிஏ ஆட்சின்னு சொல்றது அந்த குடைச்சல் தாங்க முடியாம நீங்க பாஜக கூட இருக்கும்போது என்ன பண்றீங்க? சிபிஐக்கு சிபிஎம்முக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரைய இருக்கிறீங்க. தாவேக்காவை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பாஜக பார்த்துட்டே தானே இருக்காங்க. எங்க கூட இருக்கும்போதே எங்க கூட வரவே மாட்டாங்க கம்யூனிஸ்டுகள். அவங்கள கூப்பிடுறதுக்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம் அதுக்கு? தாவே